ஆர்த்தி, இது நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்ஸோட இந்த மாத சம்பள பட்டியல். நீ சைன் பண்ணா பேங்க் அனுப்பிச்சிருவேன். இந்தா. அந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் 2 இடத்துலயும் சைன் பண்ணுமா? நான் எதுக்கு இதுல சைன் பண்ணும் கிருஷ்ணன் சார்? என்னம்மா இப்படி கேக்குற? நீ தானே இந்த கம்பெனியோட எம்டி ஸ்தானத்துல இருக்கிற. நீ சைன் பண்ணாதானே செக் பாஸ் ஆகும். கரெக்ட் தான். எம்டி பொசிஷன்ல தான் இருக்கேன். அக்காக்கு பதிலா நான் தான் எல்லா பேப்பர்ஸ்லயும் சைன் பண்றேன். ஆனா அந்த பொசிஷனுக்கு உண்டான மரியாதையை யாரும் எனக்கு கொடுக்கறதா எனக்கு தெரியலையே. என்னம்மா நீ என்னமோ புதுசா சொல்லிட்டு இருக்கிற? எனக்கே எல்லாம் புதுசா தான் இருக்கு கிருஷ்ணன் சார். என்னோட பொசிஷனை யாரும் நினைக்கிறது இல்ல, அதுக்குண்டான மரியாதையை எனக்கு கொடுக்கறது இல்ல, குறைஞ்சபட்சம் ஒரு விஷ் கூட பண்றது இல்ல. அப்படி இருக்கும்போது எதுக்கு நான் இந்த ஸ்டேட்மெண்ட்ல சைன் பண்ணணும்? அம்மா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. எல்லாரும் உன்னை பழைய ஆர்த்தியா தங்கள்ல ஒருத்தியா பாக்குறாங்க. அதுக்காக உன் ஸ்தானத்துக்கு அவங்க மதிப்பு கொடுக்கலன்னு அர்த்தம் இல்ல. வேற என்ன அர்த்தம் கிருஷ்ணன் சார்? அம்மா தங்கள்ல ஒருத்தியா அவங்க நினைக்கிறது நல்ல விஷயம் தானேம்மா. சாரி சார், என்ன உங்கள ஒருத்தியா நினைக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. பழைய நினைப்பெல்லாம் அழிச்சிருங்க. நான் இந்த கம்பெனியோட எம்டி பொசிஷன்ல இருக்கேன். அதுக்குண்டான மரியாதை எனக்கு வேணும். அவ்வளவுதானம்மா. நம்ம ஸ்டாஃப் கிட்ட சொல்லிடுறேன், நாளையில இருந்து உங்ககிட்ட எல்லாரும் மரியாதை நடந்துக்குவாங்க. நாளையில இருந்து என்ன? நாளையில இருந்து இப்போத்துல இருந்து எல்லாமே மாறணும். ஓகே? சரி. அந்த ஃபைல்ல கை மரியாதை கிடைக்கட்டும் சார், அப்புறமா கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். அது வரைக்கும் அது என் டேபிள்லயே இருக்கட்டும். சரி ஆர்த்தி. கிருஷ்ணன் சார் ஒரு நிமிஷம். நீங்க என்ன எப்படி கூப்பிட்டீங்க? அம்மா நீங்க என்ன எப்படி கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன். ஆர்த்தின்னு. இனிமே அப்படியெல்லாம் கூப்பிடாதீங்க, மேடம்னே கூப்பிடுங்க. அம்மா நான் அபிய கூட அபிமானு தான் கூப்பிடுவேன். நீங்க அவங்கள எப்படி வேணா கூப்பிட்டுருக்கலாம், ஆனா என்ன மேடம்னு தான் கூப்பிடணும். என் முன்னாடியும் சரி, என்னை பத்தி ஆபீஸ்ல பேசும்போதும் சரி, என்ன மேடம்னே கூப்பிடலாம். ஆல்ரைட்? சரிங்க. நீங்க என்ன மரியாதை கொடுத்து கூப்பிட்டாதான் மற்றவங்களும் என்கிட்ட மரியாதையா நடந்துப்பாங்க. சரிம்மா. சாரி. சரிங்க மேடம், நீங்க சொன்னா சரியாத்தான் இருக்கும். வர்றேங்க மேடம். எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடுறா. அடிடா. எங்கடா? தேறா இங்க. ஏய், வெளியே வாடா. எல்லாத்தையும் ஓடுடா. ஏய், ஒரு பொருள் இருக்க கூடாது. எங்கடா அடி. தூக்கி போடுறா எல்லாத்தையும். ஏய், எங்கடா? வெளியே வா. ஆளு வெளியே வா. ஏய், என்னது எல்லாத்தையும் தூக்கி போடுறீங்க? சத்தம் போட்டா மண்டையில போடுற. மரியாதை உள்ள போ. என்ன வேணும்? போன்றல்ல. யாரு? நீங்க போய் தேடுங்கடா. என்ன? என்ன வேணும் உனக்கு? என்ன வேணுமோ அதை நாங்களே தேடிக்கிறோம். ஐயோ, என்ன இதெல்லாம்? ஐயோ, ஐயோ, ஏய், ஏய், எங்க போற? ஏய், யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கா இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏய், இந்த இருக்கற இவன் தான் புருஷன். போஸ் கொடுக்குறான் பாரு, போஸ். என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்னு கேக்குறல்ல? இவன் தான் வேணும். எங்க உன் புருஷன்? அவர் வீட்ல இல்லைங்க, கட்சி விஷயமா வெளிய போயிருக்காரு. கட்சி சோத்து கட்சியா? ஏய், அவனெல்லாம் வெட்டி போய் கும்பல்றா. அன்னைக்கு வந்தானுங்கல்ல அவனுதான். ஏய், இங்க பார், இன்னும் 10 நிமிஷத்துல வரணும். அவன் வரல எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுவோம். போ, போய் ஃபோன் பண்ணு. போடல. ஏய், அடிச்சு உடைங்க எல்லாத்தையும். ஏய், என்ன பாக்குற? போன போடு சீக்கிரம். நான் ஃபோன் பண்றியா இல்லையா? இது போடுறேன்ப்பா. பேசு பேசு சீக்கிரம் பேசு. ஹலோ, என்னங்க? நான் சாரதா பேசுறேன். சித்தி சொல்லுங்க.
ஐயோ இங்க 4-5 ரவுடி பசங்க வந்து வீட்ல எல்லாத்தையும் உடைச்சு போட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. சித்தி நான் ஆனந்தி பேசுறேன். என்ன சொல்றீங்கன்னு புரியல. ஐயோ எனக்கு புரியுதுங்க, நீங்க தான் பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஐயோ நிலைமைய புரிஞ்சுக்கங்க, சீக்கிரம் வாங்க. ஓகே சித்தி, எனக்கு புரியுது. நான் உடனே அங்க வரேன். சரிங்க வாங்க வாங்க. ஏய் வர சொல்லிட்டியா? சொல்லிட்டேன்ப்பா. என்ன சொன்னா அவன்? வரேன்னாப்பா. வராரா? ஏய் வராடா, வரட்டும் வரட்டும். என்னப்பா என்ன பண்ண போற? ஐயோ என்னப்பா என்ன பண்ண போற? ஏய் என்ன பண்ண? ஏய் காயன குறா இந்த மாமா. ஏய் என்னையா அது? என்ன பண்றீங்க நீங்க? ஏய் பார்த்தல்ல, உன் புருஷன் வந்துருவான்ல, வரட்டும் வரட்டும். போட்டோக்கு பண்ணாத, நேர்ல பண்ணிட்டு சங்கு ஊதிட்டு போயிடுறோம். ஏய், இன்னைக்கு வா. தீந்தாவன். கடவுளே காப்பாத்து காப்பாத்து காப்பாத்து. கடவுளே என்ன சாமி கும்பிடுறியா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. இன்னைக்கு சங்கு தான் அவனுக்கு. சித்தி என்னது இது? ஏன் இப்படி கலாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் யார் நீ? வந்த பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்க? வழிவிடுங்கள், வழிவிடுங்கள். அநியாயம், அராஜகம், அக்கிரமம், பட்டப்பகலில் வீடு புகுந்து அராஜகம் செய்கிறீர்களா? யார் உங்களை அனுப்புனது? எதுக்கு வந்திருக்கீங்க? நேடி உன் புருஷன் வர சொன்னா போட்டோ எடுக்க வர சொல்லிருக்கியா? அடி. என்னடா இது? என்ன நடக்குதுங்க? இது நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. இவனுங்க எல்லாரும் அனுப்புனது நீ. என்னாச்சுன்னு எங்களை கேக்குறியா? ஏய், என்கிட்ட பிரச்சனை பண்ண நானும் பண்ணுவேன். அதை கேட்க நீ யாரு? நான் யாரா? நான் ஒரு பத்திரிக்கைக்காரி. நீ பண்றது பக்கா ரவுடித்தனம். பட்ட பகல்ல உன் ஆளுங்க வீடு பூந்திருக்காங்க. தனியா இருக்கிற ஒரு பொம்பளை, அதுவும் அவங்க ஒரு கவுன்சிலர், மக்கள் பிரதிநிதி, அவங்கள மிரட்டி இருக்காங்க. ஆனந்தி, இவனிடம் என்ன பேச்சு வேண்டி இருக்கிறது? இவன் ஒரு தொழில்முறை ரவுடி. அண்ணா உங்களை பத்தி தப்பா பேசுறா? பேசட்டும்டா. யார் பேசுறது? தோழர் பாலகிருஷ்ணன். இவரை இன்னைக்கு நேத்து இல்ல, ரொம்ப காலமா தெரியும். நான் எங்க போனாலும் அங்க வந்து நிப்பாரு, தகராறும் பண்ணுவாரு. தேவராஜ், நீ இப்படி எல்லாம் சுருக்கமாக சொன்னால் இங்க இருப்பவர்களுக்கு சரியாக புரியாது. நீ எங்கெல்லாம் சென்று ஏழை மக்களை துன்புறுத்தினாயோ அங்கெல்லாம் நான் என் தோழர்களுடன் வந்து உன்னை விரட்டி அடித்திருக்கிறேன். இதை நீ தெளிவாக சொன்னால்தான் இங்க இருப்பவர்களுக்கு எல்லாமே முறையாக புரியும். பாலகிருஷ்ணா, நிறைய இடத்துல நீ ஜெயிச்ச மாதிரி பேசுற. பல இடங்கள்ல நான் உன்னை அடிச்சு விரட்டி இருக்கேன். அதை மறந்துட்டியா? இதைத்தான் நானும் இங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தேவராஜ் என்கின்ற அநியாயம் பாலகிருஷ்ணன் என்ற நியாயத்தை விரட்டி அடித்திருக்கிறது. இதிலிருந்து தெரியவில்லை தேவராஜ் என்பவன் ஒரு கடைந்தெடுத்த குண்டன் என்று. தெரியுது இல்ல? அடிபட்டு உனக்கு புத்தி வரல. எங்கள் புத்தி சரியாகத்தான் இருக்கிறது. நீதான் திருந்த வேண்டும். யோ, உனக்கு வாய் ரொம்ப நீளம். கூடிய சீக்கிரமே
அதுக்கு ஒரு மூடு விழா பண்றேன். தேவராஜ், நான் பேசுவது உள்ளத்திலிருந்து உதட்டிலிருந்து அல்ல. முதலில் இதை சரியாக புரிந்து கொள். யோ, எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? இந்த வீட்டு திருவேங்கடம் என்கிட்ட ஃப்ராட் வேலை பண்ணிட்டான். நான் அதை டீல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களாம் இங்கிருந்து மரியாதை கிளம்புங்க. அவர் அப்படி என்ன ஃப்ராட் வேலை பண்ணாரு? அவருக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சொல்லி ஆகணும். இது ஏன் சித்தப்பா வீடு. மரியாதையா இங்க இருந்து எல்லாரும் போயிடுங்க. போகலன்னா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? பாத்தீங்களாயா, என்னை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்களாம். கொடுத்து பாரு. இரு தேவராஜ், நான் இன்னும் முடிக்கல. மக்களை திரட்டி போராடுவேன். மனித உரிமை கமிஷன்ல நான் இதுக்கு ஒரு வழக்கு கொடுப்பேன். சிஎம் செல்லுக்கு நேரடியா ஒரு புகார் கொடுப்பேன். அப்புறம் பேப்பர், டிவி இருக்கிற மீடியா முழுக்க இந்த நியூஸை நான் பரப்புவேன். அதுக்கப்புறம் அனைத்து பத்திரிகைகள் சங்கம் மூலமா நாட்டுல இருக்கிற மூல முடுக்கு எல்லாத்துக்கும் இந்த விஷயத்தை நான் கொண்டு போவேன். இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியுமா? இந்த பிரச்சனைன்னு இல்லை, இது வரைக்கும் நீ பண்ண அத்தனை ரவுடித்தனங்களையும் ஃப்ராடுத்தனங்களையும் எல்லாத்தையும் நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். அதுக்கப்புறம் நீ செல்லா காசுதான். இதெல்லாம் ஆனந்தி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். ஆனால் தோழர் பாலகிருஷ்ணன் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? எமது அமைப்புகள் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவெங்கும் இருக்கிறது. அத்தனை அமைப்புகளில் இருந்தும் எமது தோழர்களை அழைத்து போராட்டம் நடத்தினேன் என்றால் அதன் விளைவுகள் எப்படி இருக்கும் என்று நான் உனக்கு சொல்லித்தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தேவராஜ், இதெல்லாம் நீ அந்த ஆதிக்காக தான் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். வேண்டாம், போயிடு. உடனடியாக நீங்கள் இங்கிருந்து புறப்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. இடத்தை காலி பண்ணுங்க. போங்க. வாங்கடா. சித்தி, உங்களுக்கு ஒன்னும் ஆகலையா? இல்லம்மா. என்ன சித்தி இதெல்லாம்? இந்த ரவுடிங்களுக்கும் சித்தப்பாக்கும் என்ன சம்பந்தம்? யாரோ குலோத்துங்கனா அவனை வச்சு ஃபோர்ஜரி பண்ணி ஆதி எல்லா சொத்தையும் தான் பேருக்கு மாத்திக்கிட்டானா. அது விஷயமா அர்ஜுன், சதீஷ், உன் சித்தப்பா 3 பேரும் அவனை பிடிச்சி விசாரிச்சாங்களாம். அதை ஒட்டி தான் இந்த கொடுமையெல்லாம் நடக்குது ஆனந்தி. ஹலோ சாரதா, நான் தான் பேசுறேன். நான் ஆனந்தி பேசுறேன். உங்களுக்கு அறிவு இருக்கா? ஆனந்தி, நீ எப்ப அங்க வந்த? விசாரிப்பெல்லாம் இருக்கட்டும். நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த வீட்ல சித்தி தனியா இருந்தா அவஸ்தை பண்ணுமா? என்னாச்சுமா? அந்த ரவுடி தேவராஜ் பாண்டியனோட ஆளுங்க வீடு பூந்து மிரட்டி நீங்க எங்கன்னு கேட்டு சித்தியை டார்ச்சர் பண்ணிருக்காங்க. நல்ல வேளை சித்தி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஐயோ, அப்படியா? அப்புறம் இன்னொரு விஷயம், அநேகமா அவங்க உங்களையும் அர்ஜுனையும் தான் தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கண்ணில் பற்றாம நீங்க ஜாக்கிரதையா இருங்க. ஹலோ, சொல்றது புரியுதா? சரிம்மா, நான் உன்னை தனியா சந்திக்கணுமே. நானே உங்களை வந்து பாக்குறேன். எங்க இருக்கீங்க? சரி, நான் வரேன். சரிம்மா, நீ உடனே புறப்பட்டு வந்துடு. நான் என் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். ஓகே ஓகே. நீங்க கவலைப்படாதீங்க சித்தி, தைரியமா இருங்க. இனிமே அந்த ராஸ்கல்ஸ் இங்க வர மாட்டாங்க. சித்தப்பா போய் பார்த்து நான் பேசிட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். உங்க கம்பெனில இருந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. காலையில 10 மணிக்கு வர சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கு. 1 செகண்ட். சார், மிஸ்டர் சுதாகர் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வந்திருக்காரு. ஓ, வந்துட்டாரா? ஓகே, அவரை உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார். மேடத்தோட செக்ரட்டரி ரவிச்சந்திரன் உள்ள இருக்காரு, போய் பாருங்க. தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். ஐ அம் சுதாகர். ஓ, யூ ஆர் லக்கி. மேடமே உங்களை நேர்ல பார்த்து அப்பாயிண்ட் பண்றதா சொன்னாங்க. வாங்க. சார், அதை கொடுங்க. ஓகே சார்.
வாங்க. நோ 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 எக்ஸ்கியூஸ்லாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் ஸ்டாப் இட். என்கிட்ட சாரி சொல்லாதீங்க. இன்னொரு வாட்டி இதை சொன்னீங்க ஷூட் பண்ணிடுவேன். என்ன தப்பு வேணாலும் பண்ணுவீங்க, அப்புறமா சாரி சொல்லிடுவீங்க. பிடிக்காத வார்த்தை அது. ச்சே. அப்புறம் அந்த வாட் இஸ் ஹிஸ் நேம், அந்த ஃபோர்மேனை உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்க. வாட்? யூனியன் பிரச்சனையா? யூனியனை பத்தி எனக்கு கவலை இல்லை. எல்லாத்துக்கும் ரேட் உண்டு, அதே மாதிரி உயிர் பயமும் உண்டு. புரிஞ்சுதா? டீல் பண்ணுங்க. வையா போன. ஸ்டூபிட். எக்ஸ்கியூஸ் மீ மேம். என்ன? சுதாகர் நியூ அப்பாயின்மெண்ட். மார்னிங் மேம். உட்காருங்க. மேம், ஐம் சுதாகர். பிஇ சிவில். தும்கூர் யூனிவர்சிட்டியில் படித்தேன் மேம். நான் 4th செமஸ்டரில் இருக்கும்போது. தெரியும். உங்களை பற்றி எல்லா விஷயங்களும் டீட்டெயில்ஸும் தெரியும். உங்கள் படிப்பு, உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட், உங்கள் கேரக்டர், இதெல்லாம் எங்களுக்கு திருப்தியாக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வந்திருக்கு. சிட்டி மேக்கர்ஸை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லாவே தெரியும் மேம். இங்கே வேலை கிடைச்சிருக்கிறது போன பிரிவில் செஞ்ச பெரிய புண்ணியம் மேம். நான் பேசி முடிக்கல. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நான் உங்களை ஏதாவது கேட்டா மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. புரிஞ்சுதா? இந்த மாதிரி குழால தண்ணி தொடர்ந்து விட்ட மாதிரி பேசுறவங்களை எனக்கு பிடிக்காது. சென்னை ஆஃபீஸில் உங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப பொறுப்பான பதவி. உங்க திறமையும் உழைப்பும் கொஞ்சம் நேர்மையும் காட்டி நீங்க வேலை பார்க்கணும். இந்த வேலை எவ்வளவு சிரமமான வேலைன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த சிரமத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சம்பளமும் கிடைக்கும். Basic salary 48,000, HRA, allowances, எல்லாம் சேர்த்தா நெட்டா 75,000 rupees உங்களுக்கு salary. 75,000? யா. அப்புறம் உங்களுக்கு ஆஃபீஸில் ஒரு தனி கேபின், ஏசி கார் எல்லாமே இருக்கு. உங்ககிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்கறது இந்த கம்பெனியோட முன்னேற்றத்துக்கான கடுமையான உழைப்பு. அந்த உழைப்பை நீங்கள் கொடுத்தா உங்களோட எல்லா தேவைகளையும் கம்பெனி நிறைவேற்றி வைக்கும். 6 மாதத்துக்கு உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து எங்களோட யூஎஸ் ஆஃபீஸ்க்கு உங்களை ப்ரமோட் பண்ணுறது கூட சான்ஸ் இருக்கு. ஆனால் அது உங்கள் கையில் இருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் முன்னேற்றம் உங்கள் கையில் இருக்கு. ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு நீங்கள் டியூட்டியில் ஜாயின் பண்ணலாம். என்ன சுதாகர்? சுதாகர் மேம், நான் சொன்னதெல்லாம் காதில் விழுந்துச்சா? மேம், விழுந்ததுனால தான் பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிட்டேன் மேம். நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. 6 மாசமோ 1 வருஷமோ ட்ரைனிங் என்ற பேர்ல 10,000மோ 15,000மோ சம்பளம் தருவீங்க. அதுக்கப்புறம் என் வேலையை பார்த்து தான் என் சேலரியை ஃபிக்ஸ் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன் மேம். எடுத்த அடுப்புல இவ்வளோ பெரிய சம்பளம், இவ்வளோ சலுகை நான் எதிர்பார்க்கவே இல்லை மேம். இந்த கம்பெனிக்காக நான் என் உயிரை கொடுத்து வேலை பார்ப்பேன் மேம். உயிரெல்லாம் வேண்டாம், உழைப்பு மட்டும் கொடுத்தா போதும். போய் வேலையை பாருங்க. தேங்க்யூ மேம். ரியலி ஐம் வெரி ஹாப்பி மேம். ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிரஸ் மை. மிஸ்டர் சுதாகர், ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இருக்கீங்க. ஆனால் இதெல்லாம் வேலையில் காட்டுங்க. காட் இட்? யூ மே கோ. மிஸ்டர் ரவி, அந்த R&T டிபார்ட்மெண்ட்ல இவரோட ஜாப் என்னங்கறத பத்தி சொல்லிக் கொடுங்க. ஓகே ஓகே மேம். ப்ளீஸ் கோ. வாங்க மிஸ்டர் சுதாகர். சார், ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ். ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஏய், வாட் தி ஹெல்? இல்ல மேடம், நான் என்ன பண்றீங்க நீங்க? எனக்கு எவ்வளவு பெரிய லைஃப் கொடுத்திருக்கீங்க. அதான் இந்த கால்ல விழற வேலை எல்லாம் எனக்கு நிஜமா பிடிக்காது. கால்ல விழறவன் தான் காலை வாருவான். ஐயோ, அப்படிலாம் இல்ல மேம். எவ்வளவு பெரிய வாழ்க்கை கொடுத்திருக்கீங்க. அந்த எமோஷன்ல தான் இப்படி. ப்ளீஸ் கோ. வாங்க சுதாகர். தேங்க் யூ. என்ன மேடம் இவ்ளோ சலுகை தரீங்க? காரணம் இருக்கு ஜெனி. ஜஸ்ட் வெயிட் அண்ட் see. ஓகே மேம்.